இன்னும் சொல்ல போனா இந்த அரியலூர் மாவட்டத்தை உருவாக்கியவர் டாக்டர் கலைஞர். ஆனா அதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் ஐயா எஸ் அவர்கள் தான். தன்னுடைய வாழ்நாள் முழுக்க மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்காக ஐயா எஸ் அவர்கள் பாடுபட்டாங்க. நம்முடைய கழக தலைவர் முதலமைச்சர் அவர்கள் ஐயா எஸ் அவர்கள் மீது மிகுந்த மதிப்பு மரியாதையை வச்சிருந்தாங்க. அப்படிப்பட்ட பெருமைக்குரிய எஸ் அவர்களுடைய அவர் வாழ்ந்த இந்த ஆண்டிமட மண் இந்த அரியலூர் மாவட்டத்திற்கு முதலாக அமைச்சர் பொறுப்பை பெற்றுத் தந்த மண் இந்த அரியலூர். கொடுத்தவர் நம்முடைய கழக தலைவர் முதலமைச்சர் அவர்கள் தான். இன்றைக்கு அண்ணன் சிவசங்கர் அவர்கள் போக்குவரத்து துறை, மின்சாரத்துறைன்னு 20 துறைகளுக்கு அமைச்சராக சிறப்பாக செயல்பட்டு வருகிறார். கடந்த அதிமுக ஆட்சியில் பராமரிப்பு இல்லாமல் ஓடின பேருந்துகளை எல்லாம் இன்னைக்கு படிப்படியா நவீன பஸ்களா பேருந்துகளாக அண்ணன் அவர்கள் மாற்றி காட்டியிருக்கிறார். பேருந்து சேவையே இல்லாத குக்கிராமங்களுக்கு கூட பேருந்து வசதியை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். பழைய பஸ் டெப்போக்களை எல்லாம் இன்னைக்கு புதுசா மாற்றி அதை நவீனமயமாக்கி செயல்படுத்தி வருகின்றார். அண்ணன் சிவசங்கர் அவர்கள் அவருடைய சொந்த ஊரான பக்கத்தில் இருக்கக்கூடிய தேவனூர்ல ஐயா எஸ் அவருடைய நினைவு போட்டுகின்ற வகையில் ஒரு நூலகத்தையும் இன்னைக்கு கட்டியிருக்கிறார். அதே போல இங்க தளபதி அன்பகம்னு ஒன்றிய கழகத்திற்கு அலுவலகத்தையும் கட்டி கொடுத்திருக்கிறார். இதே மாதிரி அரியலூர்ல கலைஞர் அறிவாலயம் கட்ட அடிக்கல் நாட்டப்பட்டு அந்த பணிகளும் நடைபெற்று வருகிறது. இன்றைக்கு இந்த அரியலூர் மாவட்டத்தை கழகத்துடைய இரும்பு கோட்டையாக அமைச்சர் அண்ணன் சிவசங்கரங்கள் மாற்றி வச்சிருக்கிறார். அதனால்தான் நம்முடைய தலைவர் அவர்கள் அடிக்கடி சொல்லுவார், அண்ணன் சிவசங்கர் அவர்களை அரியலூரின் அரிமான்னு தலைவர் அவர்கள் பெருமையோடு குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். பல வருடங்களாக பின்தங்கிய மாவட்டமாக இருந்த இந்த அரியலூர் மாவட்டம் நம்முடைய அரசு அமைஞ்ச பிறகு இன்னைக்கு வேகமா வளர்ந்திருக்கு. சாலை வசதி, பேருந்து வசதி, சுகாதார வசதின்னு இந்த அரியலூர் மாவட்டத்துடைய வளர்ச்சி இன்னைக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் அடுத்த கட்டத்திற்கு எடுத்து சென்றிருக்கிறார்.